வணக்கம். இன்று வந்து விட்டேன். நேற்று பார்த்தீங்களா இல்லை பார்க்கலையா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்தா தானே எளிமையாக இருக்கா. அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா நீங்களே எழுதுவீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த முயற்சி. சரியா? நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்ததுக்கு இடனறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் இருக்குது. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின்னல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின்னல்லது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், பொருத்தமான அல்லது சரியான இடத்தை அறியாமல் எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. அதை பற்றிய குறைகளையும் நாம் கூறக்கூடாது. எது ஒன்றையுமே எப்போ செய்யணுங்கிறத நல்லா தெரிந்து பிறகே செய்ய வேண்டும். அதுதான் இதனுடைய பொருள். அதுக்கு அடுத்தது, கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஒரு தேரானது எவ்வளோ பெரிய சக்கரம் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த தேர் பெரிய சக்கரம் தான் இருக்கேன்னு கொண்டு போய் கடலில் இழுத்தா ஓடுமா? ஓடாது. அதே மாதிரியே கடலில் இருக்கக்கூடிய கப்பல், அது கொண்டு வந்து கடல்லையே ஓடுப்பா, நம்ம தரையில் ஓட்டி பார்க்கலான்னு ஓடுமா? ஓடாது. அப்போ அதற்கு உரிய இடத்தை அறிந்து அதன் பிறகே அவற்றை ஓட்டுவேன். கப்பல்னா தண்ணியில் ஓடும், அதே போல் தேர்னா தரையில் ஓடும். மக்கள் சரியான இடத்தை தேடி பொருத்தமான செயல்களை செய்தால் மட்டுமே அது வெற்றி பெறும் என்பது இதன் பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. இன்னும் பிற அதிகாரங்களை பிறகு பார்க்கலாம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை.